வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உதவியாளர், நூலக உதவியாளர், இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 215 போஸ்டிங் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. 65 வகையான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து 10th குவாலிஃபிகேஷன், 12th குவாலிஃபிகேஷன், அந்த டிப்ளமோ அல்லது டிகிரி குவாலிஃபிகேஷன், இது மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபா முதல் ஸ்டார்டிங்லேயே வந்து 60,000 வரைக்கும் வந்து சேலரி வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 19/5/2023. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 65 வகையான போஸ்டிங் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சூப்பரிண்டென்டிங் இன்ஜினியர் அப்படிங்கிற கேட்டகிரி, அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து வேரி ஆகும். ஒவ்வொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதாவது உங்களுடைய அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கிது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து 20,000 30,000 இது மாதிரி வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எடிட்டர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பே ஸ்கேல் வந்து 15,600 ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6,600. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21,000 வந்து சேலரியாக வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜர், அடுத்தது ஃபிலிம் டைரக்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர், அடுத்தது சீனியர் இன்ஜினியர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 ப்ளஸ் வந்து 6,600. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 21,000 22,000 இது மாதிரி வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் எடிட்டர், அசிஸ்டன்ட் பிஸ்னஸ் மேனேஜர். ஸோ இது மாதிரியான கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் கிரேட் 1, டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர் கிரேட் 1, ஃபிலிம் எடிட்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், சவுண்டு ரெக்கார்டிஸ்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி ப்ரொடியூசர் கிரேட் 1, ஸ்டோர் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட்டு, சீனியர் அக்கௌண்டண்ட்டு, ஜூனியர் அக்கௌண்டண்ட்டு. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, எலக்ட்ரிக், அதே மாதிரி எடிட்டரல் அசிஸ்டண்ட்டு, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு. ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட் ஸ்டோர் ஆஃபீஸர், ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு, கேமராமேன் கிரேட் 2, இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டு, ஃபோட்டோகிராஃபர், அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர், செட் டிசைனர், டிவி ப்ரொடியூசர், அதே மாதிரி சீனியர் ப்ரூஃப் ரீடர், ஸ்டோர் கீப்பர், அதே மாதிரி செமி ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி டெக்னீஷியன், ஆடியோ ரேடியோ ப்ரொடியூசர், ஃபீல்டு இன்வெஸ்டிகேட்டர், அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபர், கிராஃபிக் அசிஸ்டண்ட்டு, இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து டோட்டலாக வந்து 65 வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் அசிஸ்டண்ட்டு, ஃபிலிம் அசிஸ்டண்ட்டு, ஸ்டோர் கீப்பரு, லேப் அசிஸ்டண்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, அதே மாதிரி சைக்காலஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸு, லாங்குவேஜ், பாட்னி, மேத்தமேட்டிக்ஸு, சயின்ஸு, இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இந்த கிளர்க்கு போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி சீனியர் லைப்ரரி அட்டண்டன்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைப்ரரி நூலக உதவியாளர் வேலை, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, டிரைவரு, கார்பெண்டரு, எலக்ட்ரீஷியன், ஃபிலிம் ஜாயினர், லைட்மேனு, பெயிண்ட்ரு. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக உங்களுக்கு 215 வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த 215 போஸ்டிங் டோட்டலாக வந்து 65 வகையான போஸ்டிங்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து யூஆருக்கு எவ்வளோ போஸ்டிங்கு, எஸ்சிக்கு எவ்வளோ போஸ்டிங், எஸ்டிக்கு எவ்வளோ போஸ்டிங், ஓபிசிக்கு எவ்வளோ போஸ்டிங், இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளோ போஸ்டிங், இது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து இவ்வளோ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இல்லை யூஆர் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் போட்டியிடலாம். ஸோ நீங்கள் அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் போட்டியிடலாம். ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான ஒவ்வொன்றுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்டெக் ஃபார் ஸ்கிரிப்ட் சூப்பர் இன்ஜினியர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் பேச்சுலர் டிகிரி, அதே மாதிரி எடிட்டருக்கு வந்து பேச்சுலர் டிகிரி,
அதே மாதிரி பிஸ்னஸ் மேனேஜருக்கு பிஸ்னஸ் ஓரியன்டட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது வந்து உங்களுக்கு MBA இது மாதிரி முடிச்சிருக்கணும். ஃபிலிம் டைரக்டரு, ஃபிலிம் ப்ரொடியூசரு, அதே மாதிரி சீனியர் இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் எடிட்டரு, அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு டிகிரி ஓரியன்டேட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு டிகிரி இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியான போஸ்டிங்ஸுக்கு வந்து தனித்தனியான உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்களை வந்து மேனேஜர், NIE, கெஸ்ட் ஹவுஸ் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது டிகிரி படித்தவங்க நீங்கள் பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th 12th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் டெக்னீஷியன் இதுக்கு வந்து நீங்கள் 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10th 12th படித்தவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபரு, ஸோ இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெக்ஷனிஸ்ட்டு, ஸோ இதுக்கு வந்து 10th 12th படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சவங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th 12th அல்லது டிகிரி படிச்சிங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி லோவர் டிவிஷனல் கிளர்க்கு இதுக்கு வந்து நீங்கள் 10th +2 முடிச்சிருக்கீங்க, அல்லது வந்து சீனியர் லைப்ரரி அசிஸ்டண்ட்டுக்கு 12th படிச்சிருக்கீங்க, கார்பெண்டருக்கு வந்து 10th படிச்சிருக்கீங்க, ப்ளஸ் IDA படிச்சிருக்கீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இதற்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து 19 மேக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா www.ncert.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும். தென் இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கான ஏஜ் லிமிட் 30 வயது தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் SCயாக இருக்கீங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் OBCயாக இருக்கிறவங்க 30 வயதுனா அவங்க வந்து இன்னொரு 3 வயது நீங்கள் வந்து சேர்த்திக்கிங்க. ஸோ 33 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். www.ncert.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் வேகன்சிஸில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், ஸோ இங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸ் வந்து இது மாதிரியான பிளேஸஸ்லேயும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.